ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பெரிய டவுட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிஇ அண்ட் பிடெக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்றது தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லைனா பிஇயில் பிஇ பெஸ்ட்டாக இல்லைனா பிடெக்கு வேல்யூ அதிகமாக இல்லை வேறு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா, எது சூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது முடியாமல் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் இருக்கிற கோர்சஸ் இப்போ சிஎஸ்சி, ஐடி, ட்ரிபிள்இ, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், மெக், சிவில், ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு பிஇ பிடெக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு எல்லாமே வந்து பிடெக்னு உங்களுக்கு வரும். இதே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டியில் மேஜராக இருக்கிற காலேஜஸ் தமிழ்நாட்டில் எல்லாமே உங்களுக்கு பிஇன்னு தான் வரும். அதுலேயுமே சில கோர்சஸ் வந்து குறிப்பாக வந்து பிஇ வரும், லைக் சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ. ஸோ இது வந்து உங்களுக்கு பிஇயில் கவர் ஆகும். அண்ட் சில இது வந்து பிடெக்கில் வந்து ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏஎம்எல், ஏஐடிஎஸ், ஸோ இதுவுமே வரும். சில பேர் இதுலையுமே டவுட் கேட்பாங்க, இதுவே ஏஎம்எல், ஏஐடிஎஸ் வந்து பிஇயில் இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ அதுலேயுமே இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஸோ பிஇயில் படிக்கணும் பிடெக்கில் படிக்கணும்னு. ஸோ சில பேர் அதை பேஸ் பண்ணி சில பேர் படிப்பாங்க. ஏன்னா ஃபாரினில் படிக்கும்போது சில பேர் பிடெக் கேட்பாங்க, ஸோ அதனால அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இது சப்ஜெக்ட்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சப்ஜெக்ட் வைஸ் ரெண்டுலையுமே உங்களுக்கு பிஇ அண்ட் பிடெக்கில் சிமிலராக தான் இருக்கும். உங்களுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு மேஜராக எதுவுமே சேஞ்ச் ஆகாது. மேபி உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் வைஸ் உங்களுக்கு பிடெக்கில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி மீதி எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு பிஇயில் வந்து உங்களுக்கு மேஜராக உங்களுக்கு சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு சிலபஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2017 ரெகுலேஷன், 19, 21 அது மாதிரி உங்களுக்கு பிஇ வந்து உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இங்கே தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரெகுலேஷன் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரெகுலேஷன் எதை வச்சு பேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணுவாங்கன்னா, கரண்ட்டாக இப்போ வந்து எந்த கோர்சஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு படிக்கணும், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரெகுலேஷன் சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அவங்க 6th செமஸ்டர் 7th செமஸ்டரில் நீங்கள் இத்தனை நாள் போன மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு ஐவி உங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் வந்து ட்ரைனிங்கை வேறு ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸு, ஸோ இது போல் சில இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக இப்போ வந்து சிலபஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ரெகுலேஷன்ஸில். ஸோ இது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிஇலாம் வந்துருக்கு. அண்ட் வந்து மற்றபடி வேறு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வேறு வந்து உங்களுக்கு எலக்டிவ்னு இருக்கும். ஸோ எலக்டிவ்னா என்னன்னா ஓப்பன் எலக்டிவ். ஸோ நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 7th செமஸ்டரில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 7th செமஸ்டரில் 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. 2 சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்களாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் ட்ரெண்டிங்காக இருக்கிற டெக்னாலஜிஸ், ரோபோட்டிக்ஸ் இல்லைனா ப்ரோக்ராமிங்கில் ஏதாச்சும் சி படிக்கணும், ஜாவா படிக்கணும், ஸோ அது போல் இருக்கிறவங்க வந்து ஸோ அது போல் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். இப்போ வந்து லேப் வைஸ், பிளேஸ்மெண்ட் வைஸ், ஃபீஸ் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சிமிலராக தான் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சிங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹையர் ரெண்டில் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. உங்களுக்கு பிஇயில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறது, டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்கள் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அண்ட் வந்து நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலுமே, எந்த கோர்ஸ் இப்போ பிஇ படித்தாலும் சரி, பிடெக் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பிஇ பிடெக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணியிருக்கீங்க, மற்றபடி நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் யூனிக்காக என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸு. ஸோ மற்றபடி இதில் உங்களுக்கு வேறு எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். நான் இப்போ நிறைய பேர் வந்து அதை தான் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போகிறாங்க 12th முடிச்சுட்டு. ஸோ அதை நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ எது பெஸ்ட்டுன்னு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதுலையுமே இன்னும் புரியல, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.